Christopher Nolan once again proved why he is one of the best directors in the world அப்படின்ட்டு. ஸோ மும்பையில் நடந்த தி ஆடிசியோட ப்ரீமியர் ஈவெண்ட்ல எல்லாருமே படத்தை பார்த்துட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிட்டிசைஸ் எல்லாம் தலைவன் தூக்கி எரிஞ்சுட்டான்னு அர்த்தம். ரீசெண்டா தி ஆடிசியோட கேஸ்டுக்கு கிறிஸ்டோபர் நோலன் பயங்கரமான கிரிட்டிசிசமா ஃபேஸ் பண்ணாரு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி டேய் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி மும்பையில் நடந்த அந்த ப்ரீமியர் ஈவெண்ட்ல படத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே விஷுவல்ஸ்க்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கு, கிளைமேக்ஸ் பிரசன்ஸ், இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்பெல்லாம் சும்மா பட்டாசா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் போட்டு கிறிஸ்டோபர் நோலன் அப்படி திகைக்க வச்சுட்டாங்க அன்பாலையும் பாசத்தாலையும். மும்பையில் நடந்த இந்த பிரீமியர்ல கிறிஸ்டோபர் நோலன், மேட் டேமன், டாம் ஹாலண்ட் 3 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல மேட் டேமன் என்ன சொல்லிருக்காருன்னா, சோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த மாதிரி ஒரு ரியல் ஆடியன்ஸோட நாங்க இந்த மாதிரி படத்தை சேர்ந்து நாங்க என்ஜாய் பண்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இன்டர்நேஷனல் கிரிட்டிக்ஸா இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க, இந்த படத்தை பார்த்துட்டு ஸ்டோரி டெல்லிங், ஐமேக்ஸ் விஷுவல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே சூப்பரா வேற லெவல்ல இருக்குன்றத இன்டர்நேஷனல் கிரிட்டிக்ஸும் போக இது போக இந்தியாவோட ஆடியன்ஸ் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்லி நோலன் கன்னிஸ் எல்லாருமே வேற லெவல்ல என்ஜாய்மெண்ட்ல இருக்காங்க. எனக்கு இதுல இருந்து ஒண்ணுதான் தெரியுது, தலைவர் வேற மாதிரி ஏதோ சம்பவம் பண்ணிருக்காரு போல. சோ என்னதான் இருந்தாலுமே படத்தை போய் நம்ம தியேட்டர்ல போய் விஷுவலா நம்ம பார்த்தாதான் நம்ம என்னன்றதை சொல்ல முடியும். சோ அதனால யாரெல்லாம் வந்து ஆடிசி படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, டிக்கெட்டை போட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.